ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNTET பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது டெட் பேப்பர் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 18/10/2022 ஆஃப்டர்நூனில் கேட்ட கொஷின் பேப்பரில் இருந்தால் மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஒரு எண் மற்றும் அதன் 8இல் 5 பங்கு ஆகியவற்றின் கூடுதல் 26 எனில் அந்த எண்ணை காண்க. ஒரு எண் மற்றும் அதன் 8இல் 5 பங்கு ஆகியவற்றின் கூடுதல் 26 எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஒரு எண்ணுன்றதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அதன் 8இல் 5 பங்கு, அதனுடைய இதனுடைய 8இல் 5 பங்கு, இதனுடைய அப்படின்னு கேட்டாங்களே, இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னு அர்த்தம். 8இல் 5 பங்கு ஆகியவற்றின் கூடுதல், அதுதான் கேட்டிருக்காங்க. ஆகியவற்றின் கூடுதல் 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஈக்குவேஷனை நம்ம அமைச்சிருக்கோம். ஒரு எண் மற்றும் அந்த எண்ணின் 8இல் 5 பங்கு ஆகியவற்றின் கூடுதல்னால் நடுவில் கூட்டல். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 26. அப்போ ஈக்குவல் 26. அப்போ அந்த எண் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ் ப்ளஸ் 5/8 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 26. இதுதான் ஈக்குவேஷன். அதிலே நம்ம ஈக்குவேஷன் அமைச்சிருக்கோம். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 எக்ஸால் பெருக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும். 8 இன்ட்டு எக்ஸ் 8x ப்ளஸ் 5x டிவைடட் பை 8 ஈக்குவல் டு 26. இந்த 8 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். 26 இன்ட்டு 8, இங்கே 8 5 கூட்டினா 2 எக்ஸில் இருக்குது. எக்ஸ் 8x 5x ரெண்டுத்தையும் கூட்டினா 13x ஈக்குவல் டு 26 இன்ட்டு இந்த 8 இங்கே வந்துடும். 26 இன்ட்டு 8, 26 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா 208 கிடைக்கும். திருப்பி எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ 13 அந்த பக்கம் டிவைடில் கொண்டு போயிடலாம். 208 டிவைடட் பை 13. 208 13ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16 13 208. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? அந்த எண் என்னன்னா 16. அந்த எண் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த எண்ணை காண்க. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஈஸியான சம் தான். நம்ம அதை புரிஞ்சு அந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் போட்டுடலாம் ஈஸியாக. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சரக்கு வண்டியில் 6765 ஆப்பிள்கள் ஏற்றப்படுகிறது. ஒரு கூடையில் 15 ஆப்பிள்களை அடுக்கினால் மொத்த ஆப்பிள்களை அடுக்க எத்தனை கூடைகள் தேவைப்படும்? ஒரு சரக்கு வண்டியில் 6765 ஆப்பிள்கள் ஏற்றுறாங்க. ஒரு கூடையில் 15 ஆப்பிள்களை அடுக்கிறோம். ஓகேங்களா? மொத்த ஆப்பிள்களை அடுக்க எத்தனை கூடைகள் தேவைப்படும்? இதுலேருந்து நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். 6765 15ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கூடைகளில் நம்ம அந்த ஆப்பிள்களை அடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது அப்படியே வகுத்து போடுறது தான். மொத்தம் பாருங்கள், ஆன்சர் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். மொத்தம் 6765 ஆப்பிள்கள். ஒரு கூடையில் 15 ஆப்பிள்கள். அப்போ 6765 கூடையில் 6765 டிவைடட் பை 15 இந்த வகுத்து போட்டிருக்கோம் பாருங்கள். 6765 வகுத்தல் 15, 4 15 60, திருப்பி 7 இருக்கும். 6 இறக்கிட்டோம் அப்படின்னா 5 15 75, மீதி 1, இந்த 5 இறக்குங்க. 15 15 0. அப்போ 451 கூடைகளில் நம்ம அடுக்கலாம். அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூடுதல் கண்டுபிடிக்கிறது. 1 + 3 + 5 + 7 + எக்ஸெட்ரா + 31 கூடுதல் காண்க. ஓகேங்களா? இது எந்த வரிசையில் இருக்குது பாருங்கள். இந்த எண்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது கூட்டுத்தொடர் வரிசை. எண்களை பாருங்கள். 1 3 5 7 இதெல்லாம் என்னது? ஒற்றை இயல் எண்கள். ஓகேங்களா? ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன அப்படின்னா n² தான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். இதில் என்னன்றது எண்ணிக்கை. அதை இது எண்ணிக்கை எத்தனைன்னு தெரியாது நம்மளுக்கு. மொத்த எண்கள் எத்தனைன்னு தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதில் போட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? மொத்த எண்கள் இதில் எங்கேயுமே கொடுக்கல. கடைசி எண் 31ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் மொத்தமாக இருக்கிற எண்கள், இந்த எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்களே, அப்போ மொத்த எண்களின் கூடுதல். இந்த மொத்த எண்கள் என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு 4 நம்பர் தெரியும், லாஸ்ட்டு ஒரு நம்பர் தெரியும். அதை வச்சு எப்படி நம்ம கூடுதல் போடுறது? அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் n². இப்போ இந்த எண்ணோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா n = L - a/d + 1. அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த எழுத்துலாம் இருக்கு இல்லையா, LAD, இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது எல்லாமே அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. ஓகேங்களா? Lன்றது கடைசி உறுப்பு, ஏன்றது முதல் உறுப்பு, Dன்றது பொது வித்தியாசம். ஒவ்வொரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கும். ஓகேங்களா? இதில் எல்ன்றது என்னது? கடைசி உறுப்பு 31. ஏன்றது முதல் உறுப்பு 1 இருக்கு இல்லையா,
அடுத்து டின்றது பொது வித்தியாசம். 2ஆம் நம்பர்லேருந்து ஒரு ஃபஸ்ட் நம்பர் கழிங்க, இல்லை 3ஆம் நம்பர்லேருந்து 2வது நம்பர் கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரே தான் வரும். இந்த கூட்டுத்தொடர் வரிசையிலே பாருங்கள், இந்த 3லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 2, 5லேருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 2, 7லேருந்து 5 கழிச்சோன்னா 2. அப்போ பொது வித்தியாசம் வந்து டி. டி வந்து 2. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் அதை போடுங்க. எல் வந்து 31 மைனஸ் ஏ வந்து 1 டிவைடட் பை டி வந்து 2 ப்ளஸ் 1. 31 1 மைனஸ் பண்ணோன்னா 30, 30/2 ப்ளஸ் 1. 30 2ஆல் அடிச்சோம் அப்படின்னா 5 2 30 ப்ளஸ் 1 அப்போ 16. அப்போ என்னோட வேல்யூ 16. அப்போ 16 உறுப்புகள் 16 எண்கள் இருக்குது இதில். ஓகேங்களா? அப்போ இந்த எண்களின் கூடுதல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எண்களின் எண்ணிக்கை தான் 16. நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா இதுதான், n². ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் n². இந்த ஃபார்முலா தான் போகணும். இப்போ n வந்து 16 கண்டுபிடிச்சாச்சு. 16 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதை போட்டிருக்கோம் பாருங்கள், 16² ஈக்குவல் டு 16 × 16 256. அப்போ ஆன்சர் வந்து 256. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.